உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை அருகே கோபாலசமுத்திரம் பழைய பொருட்கள் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பழைய பொருட்கள் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் அணைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, மேலும் விவரம். திருநெல்வேலி கோபாலசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கரபாண்டியன். இவர் தனக்கு சொந்தமாக கருவை கிராமத்திற்கு அருகே காட்டுப்பகுதியில் உள்ள 1 ஏக்கர் நிலப்பரப்பில் பழைய பொருட்கள் கிடங்கி வைத்துள்ளார். இதில் பழைய பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள், பஞ்சு மெத்தைகள், பழைய கார்கள் உள்ளிட்ட இரும்பு பொருட்கள் ஆகியவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் பழைய பொருட்கள் கிடங்கில் திடீரென தீப்பிடித்துள்ளது. மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ள நிலையில் தீ மலமளவென பரவியது. காற்றின் வேகம் காரணமாக வான் உயரத்திற்கு கரும்புகை எழுந்தது. சுமார் 5 கிலோமீட்டர் வரை சுற்று வட்டார பகுதிகள் வரை கரும்புகையால் பாதிப்பு ஏற்பட்டது. மிக அருகில் வீடுகள் இல்லாவிட்டாலும் அருகில் உள்ள கிராமங்களான தருவை, ராஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகள் வரை கரும்புகையாக காட்சி அளித்தது. இந்த திருநெல்வேலி பாபநாசம் நெடுஞ்சாலையில் புகையாக காட்சி அளிப்பதால் வாகனங்கள் மெதுவாக இப்பகுதியை கடந்து செல்கின்றன. பொதுமக்களுக்கு பாதிப்பு இனி ஏற்படாத நிலையிலும் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டால் அதனை சரி செய்ய சுகாதார துறையினர் தயார் நிலையம் வைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பழைய பொருட்கள் எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது. முன்னேற்பல போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.